ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து இந்தியா வர்சஸ் அயர்லாண்டு மேட்ச்சு, ஃபஸ்ட்டு T20. இந்த மேட்ச் எப்படி போச்சு அப்படின்னா, எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு திருப்பங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, புது டீமு இந்த அளவுக்கு ஆடுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சூப்பராக ஆடிருந்தாங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், சின்ன ஹைலைட்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அயர்லாந்து வந்து பேட்டிங் ஆடினாங்க. பேட்டிங் வைஸ் சூப்பராக ஆடினாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஓப்பனிங்கும் சரி, மிடில் ஆர்டர்லையும் சரி சூப்பராக ஆடினாங்க. விக்கெட்டு விட ரன்னும் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. எந்த அளவுக்கு ரன் அடித்தாங்க அப்படின்னா 182 ரன்னு, 9 விக்கெட்டு, 20 ஓவருக்கு. மோஸ்ட்லி வந்து சூப்பராக பேட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. இந்தியாவும் நல்லா பவுலிங் பண்ணாங்க. ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங்கு இந்த மாதிரி வந்து பெஸ்ட் பவுலராக இருந்தாலுமே இந்த ஸ்கோருன்றது அதிகமாக கொடுத்துருந்தாங்க. எனக்கே தோணுச்சுன்னா இப்படி அடிச்சுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாப்புல. நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஸ்மால் டீமுக்கிட்ட இந்த ரன்னு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு. இந்தியா இந்த அளவு சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. சரி, என்ன இந்தியாவில் மோஸ்ட்லி வந்து வேர்ல்டு கப் விளையாண்ட பிளேயர்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, கண்டிப்பாக அடிச்சிருவாங்கன்னு நினச்சி பேட்டிங்கில் உள்ளே வந்தாங்க. அபிஷேக் சர்மா, சாம்சங் போயிட்டீங்க அப்படின்னா உடனே ஓப்பனிங்லேயே அவுட்டு. ஸ்கோர் எந்த அளவுக்கு அடித்தாங்கன்னா 148 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சின்ன டீம் தானே அப்படின்னு அசால்ட்டாக ஆன மாதிரி இருந்துச்சு. அசால்ட்டாக ஆடவே விக்கெட் வந்து 10 ரன்னுக்கு 5 ரன்னுக்கு அதிகபட்சமே அடித்தது வந்து போயிட்டீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா மட்டும்தான் ஒரு 50 போட்டார்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து சிவம் துபே வந்து கொஞ்சம் சூப்பராக ஆடினாப்புல. பேட்டிங் வைஸும் சரி, இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட்டாங்க. பவுலிங்கே ரன்னு அதிகமாக கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு இந்த மேட்ச் எதுவும் இன்ட்ரெஸ்ட் ஆகலை. அதுவும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அயர்லாண்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 15 வருஷம் கழிச்சு ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த எந்தளவுக்கு எத்தனை ரன்னில் ஜெயித்தாங்க அப்படின்னா 34 ரன்னில் ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து பெரிய வெற்றி. அதுவும் இந்தியா டீமு அப்படிங்கும் போது வந்து அது பெரிய டீமு. 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. எப்படினாலும் ட்ராஃபி வந்து ஷேர் பண்ணி தான் வரும். எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு T20 என்ன நடக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம்.